அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து மருதகாசி தொடர்ச்சியாக சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் பாட்டு எழுத கூப்பிடும்போது எழுத மாட்டேன்னு சொல்லிடுறாரு. என்ன இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு திரையுலகத்தினுடைய மிக பெரும் ஜாம்பவானாக இருந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர் டிஆர் சுந்தரம் அவர்கள் இந்த மருதகாசி கூப்பிட்டு அந்த பாட்டை எழுதிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். அது வந்து ஒரு மொழி மாற்று படம் தான், அலிபாபாவும் 40 திருடர்களும். அதே மெட்டை கொடுத்து அப்படியே எழுதி வாங்கிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் 2-3 தடவை சொல்கிறாரு. சொன்ன பிறகும் அந்த சம்மந்தப்பட்ட மேலாளர் இருக்கார்ல, யார் மருதகாசி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அவர் ஒருத்தர் இருப்பார்ல, எப்போதுமே முடிவெடுக்கக்கூடிய ஒன்றை தான் இந்த மாதிரியான வேலைகளும் சொல்லப்படும். அவர் உடனே இல்லை சார், அவர் முன்னாடி மாதிரி கிடையாது, மருதகாசி ரொம்ப பிஸி ஆகிட்டார், அவர் வந்து சென்னையில் இருக்கிற படங்களுக்கு தான் எழுதுறேங்கிறாரு, சேலத்துக்கெல்லாம் வந்து எழுத மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொன்னால் ஒரு முதலாளிக்கு எப்படி இருக்கும்? நம்மளை மதிக்காத ஒருத்தரை நீ எதுக்குப்பா கூப்பிட்ற? மருதகாசியை விட பெரிய ஆள் யார்? மருதகாசியை விட பெரிய ஆள்னா அன்னைக்கு வந்து கவிராக இருந்தாங்க.